இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குற மாதிரி எப்படி உங்களோட ஃப்ரெண்டு மேரேஜ்க்கு எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான ஆப் பிக்சார்ட். ஃபஸ்ட்டு பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிட்டு எடிட்டிய ஃபோட்டோன்னு கொடுத்து நீங்கள் வச்சுருக்க பேக்ரவுண்ட் இமேஜை ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்டைலில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணி நீங்கள் வச்சுருக்க உங்களோட ஃபோட்டோ, உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோ, யார் ஃபோட்டோ யாச்சும் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள ஆட் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்துருங்க. இது வந்து ப்ரோ வெர்ஷனுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். நான் அதோட லிங்க் கீழே தரேன். அப்புறம் வந்து மேலே இருக்க இரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஹார்ட்னஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு ஒப்பாசிட்டி எப்போவுமே ஃபுல்லாக இருக்கணும். சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்து லைட்டாக வந்து ஷேப் பண்ணிடுங்க. ஷேப் பண்ணிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா அந்த சைடில் இருக்க ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களோட அந்த பலூன் பிஎன்ஜி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தோட லிங்க் தந்திருப்பேன். அந்த பலூன் பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த திருமண வாழ்த்துக்கள் அப்படிங்கிற வந்து ஒரு ஃபாண்ட்டோட பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு இன்னொரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணணும். அதை வந்து அந்த பிளாக் கலர் பலூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் இதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துடணும். பிளெண்டிங் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஆகாது. ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்து பண்ணுறது இப்போ வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இந்த பிக்சார்ட்டை பொறுத்த அளவுக்கு. இப்போ வந்து நீங்கள் இந்த பலூன் இமேஜை இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு இந்த பலூன் இமேஜை என்ன பண்ணணும்னா ரெண்டு சைடும் வர மாதிரி எடிட் பண்ணணும். இப்போ வந்து அந்த பலூன் இமேஜை கிளிக் பண்ணி சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு சைடில் கொஞ்சம் ட்ராக் பண்ணி கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதே இமேஜ் இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டா அதர் சைடு இன்னொரு சைடும் வச்சுருங்க. இன்னொரு சைடும் வச்சுட்டு டபுள் டைம் வந்து மூவ் டவுன் அதை வந்து கொடுத்துருங்க. மூவ் டவுன் கூட கொஞ்சம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்க. எனக்கு தேவையான மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து திருப்பியும் வந்து அந்த சைடில் உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் இமேஜ் கொடுத்து அந்த மாலமாக இருக்க அந்த இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு மேலே வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து டேரெக்டாக மேலே வந்து ஸ்வைப் பண்ணி மேலே கொண்டு போய்ட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துருங்க. ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்தோடனே சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி மேலே ட்ராக் பண்ணிடுங்க. மேலே ட்ராக் பண்ணி கொடுத்துருங்க. மேலே வந்து கொஞ்சம் இன்னும் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வர மாதிரி இருக்குங்க. அவ்வளோதான் நம்ம எடிட்டு. இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நேம் போடணும்னா டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் வந்து ரைட் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் எப்படி மாற்றணும்னா பாட்டு கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் வந்து மாற்றிக்கலாம். அப்புறம் மேலே உள்ள டவுன் சைடில் கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் டவுன்லோட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.